கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை உலக இரட்சகர், மரியாள் அவர்கள் உலக இரட்சகர் கிடையாது என்று கத்தோலிக்க தலைவர் போப் அவர்கள் கூறியது பெரும் சர்ச்சையையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்பதை உலகத்திற்கு எடுத்துரைத்துள்ளது. இயேசுவின் தாயாரான மரியாள் அவர்கள் கோரிடம்ட்ரிக்ஸ் என்ற வார்த்தையாலே பல காலமாக அழைக்கப்பட்டிருந்தார். இதற்கு இணை இரட்சகர் என்று அர்த்தம். உலக மக்களை ரட்சிப்பதற்கு ஆண்டவர் எப்படி செயல்பட்டாரோ அவர்களோடு மரியாளும் இணைந்து செயல்படுகிறார் என்று அர்த்தமாம். இந்நிலையில் சில மாதத்திற்கு முன்பாக புதிய போப்பாக பதவியேற்ற லியோ அவர்கள் கூறும்போது, உலகத்தை ரட்சிப்பதற்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும், அவரே உலக இரட்சகர், மரியாளுக்கு இணை இரட்சகர் என்ற அழைப்பது மிகவும் தவறானது. அதனால் ரிடம்ட்ரிக்ஸ் இணை இரட்சகர் என்று அழைப்பது அதிகாரப்பூர்வமாக ரத்து செய்யப்படுகிறது, இனிமேல் பயன்படுத்தக்கூடாது என்று கூறியிருக்கிறார். Confirmed that the title Co-Redemptrix will not be officially used for the Virgin Mary. Church officials explained that this decision reflects a commitment to theological accuracy and seeks to avoid misunderstandings about Mary's unique role in salvation history. While honoring her profound significance, the Church emphasizes that redemption remains solely through Christ. பல வருடங்களாக நம் ஜனங்கள் எல்லாரையும் ரட்சிப்பதற்கு மரியாள் இணை இரட்சகராய் இருப்பதுதான் காரணம் என்று நம்பிக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஆண்டவர் ஒருவர்தான் வழியும் சத்தியமானவர், அவரை இன்றி வேறு ஒருவரும் இல்லை. அதனால் மரியாள் அவர்கள் ஜனங்களை ரட்சிப்பதற்கு காரணம் கிடையாது. இந்த செய்தியை போப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே உலக இரட்சகர் என்பதை அவர் நிரூபித்துள்ளார். இதே போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெறுவதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாயிருக்கும். மேலும் நீங்கள் கிறிஸ்தவ உலக நிகழ்வுகளை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு இது ஏதுவாயிருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.